உங்க கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. அந்த கௌசல்யா மட்டும் நிஜமா பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவளை வெறுத்து ஒதுக்கி கொழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன். பெருமாளுக்கு முக்கியமானது துளசி. ஆனா உன் குடும்பத்துக்கு துளசியாலதான் பகையே வரப்போகுது. என்ன அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க நீ ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தப்பா நினைச்சிட்டேமா? நான் இங்க நின்று வேடிக்கை பார்க்கல, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோசிச்சா ஐடியா தன்னால வரும். சரி, என்ன விஷயம்? அந்த பெருசு என்ன காரியம் பண்ணிருக்கு தெரியுமா? நாம இருக்கிறப்பவே அந்த சுரேஷை தத்தெடுத்து அவன் பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவன் வீட்லயே போய் கேட்டு அவமானப்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சுரேஷை நேர்ல வந்து இனிமே இந்த நினைப்போட எங்க வீட்டு பக்கமே நீங்க வராதீங்கன்னு பெருசை திட்டிட்டு போயிருக்கா. இது போற போக்கு பார்த்தா நாம சொத்தெல்லாம் சுத்தம் மறந்துட வேண்டியதுதான் போல இருக்கு. நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப நாளா கோட்டை விட்டுட்டோம். என்னது? ஆமாம்மா, இப்ப அந்த கௌசல்யா கர்ப்பமா இருக்கா. எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் ஆகி வந்து உடனே கர்ப்பமாக மாட்டா. நான் என்னவோ இது பெங்களூர்ல சஞ்சய்க்கும் கௌசல்யாவுக்கும் ஏற்பட்ட உறவால வந்த கருவோன்னு நினைக்கிறேன். அந்த கௌசல்யா கர்ப்பமா இருக்கிறத வச்சு அந்த பிரச்சனையை எப்படியாவது பெருசாக்கி அதுல சின்ன ஒரு குட்டி கலாட்டா பண்ணா ஈஸியா குளிர்காயலாம். ஆமாண்ணே, அந்த கௌசல்யா கர்ப்பங்கிறதும் அவ சுமக்கிறது அந்த சஞ்சயோட கருன்னு சுரேஷ் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ராஜரத்னத்தோட உறவே வேண்டான்னு அந்த குடும்பமே ஒதுக்கிரும். ஆமாம்மா, இதை விட நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. எந்த ஒரு குடும்பத்துக்கும் தான் மருமக வயிற்றுல இன்னொருத்தன் கரு வளருதுன்னு தெரிஞ்சா சத்தியமா அதை தாங்கிக்கிற சக்தி இருக்காது. எனக்கு என்னமோ கண்டிப்பா சுரேஷோட குடும்பம் கௌசல்யாவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு தான் தோணுது நித்யா. ஆனா கௌசல்யா கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும் நினைக்கிற? முடிஞ்ச அளவுக்கு நீ ஏதாவது பண்ணா அங்கிருந்து அவளை தூக்கிடலாம்ல. சுரேஷ் அண்ணி சௌந்தர்யாவோட அப்பா தானே சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் நம்பால் தானே. அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல. மொத்தத்துல பிரச்சனைக்கு உள்ள போகாம வெளியவே இருந்து அந்த சுரேஷ் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு சொல்ற. அவ்வளவுதானே? பண்ணிடுவோம். இப்ப நாம ரெண்டு பேரும் கிளம்பி போய் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட இது விஷயமா பேசுவோம். வா சார். இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பாஸ்கர், நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவ வந்துட்டோம், அப்புறமா மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாமா சௌந்தர்யா. அப்பா, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? பாஸ்கர், நித்யா, இப்ப ராஜரத்னம் வீட்டுல என்ன நடந்ததுங்கிறத தெளிவா என் பொண்ணுகிட்ட சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், கேளுங்க. கர்ப்பமா? நான் தான் கௌசல்யா கர்ப்பமா இருக்கான்னு சந்தேகப்பட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேனே. ஆனா டாக்டர் ஒண்ணுமே சொல்லல. இவங்க என்னடானா ஒரு புது கதை சொல்றாங்க அவ பிரெக்னண்டா இருக்கான்னு. நான் இவங்க சொல்றத நம்பர்தா இல்ல டாக்டர் சொல்றத நம்பர்தா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அட, நீ வேற போக்கா. சுரேஷ் அத்தனை ஒத்துக்கிறாருல அவ கர்ப்பமா இருக்கான்னு. அத்தானே சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க டாக்டர் கிட்ட
கௌசல்யாவை அழைச்சிட்டு போறதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் கோபால் முன்னெச்சரிக்கையா ஏதோ ஏற்பாடு பண்ணி கௌசல்யா கர்ப்பம் இல்லைன்னு அந்த லேடி டாக்டர் சொல்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பாருமா சௌந்தர்யா, இது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ தான் 24 மணி நேரமும் கௌசல்யா கூட இருக்க. கௌசல்யா கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறத நீ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலான்னு தோணுது. அதனால நீயே அதை கண்டுபிடிச்சிரு. நான் உங்க பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். அந்த கௌசல்யா மட்டும் நிஜமா பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவளை வெறுத்து ஒதுக்கி கொழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன். வந்தனா, நீ கல்யாணத்துக்கு தயாராரு. சுரேஷ்க்கும் உனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். நான் வரேன். இத பாருங்க, நேக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. உங்க கம்பெனி நிர்வாகத்தை ஏத்துக்க நேக்கு தகுதி இல்லையோன்னு தோன்றது. அதான் நான் வேண்டான்னு சொல்றேன். என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். மனசு ஒட்டாம எந்த காரியத்தை பண்ணாலும் அது சரியா வராது சார். இது பார் சுரேஷ், அனுமானுக்கு அதனுடைய பலம் தெரியாது. என்ன பாஸ்கர்? ஆமாப்பா, கரெக்ட், சரிப்பா. அது மாதிரிதான் உன்னுடைய பலம் உனக்கே தெரியாது. நித்யா, ஆமாப்பா, யூ ஆர் ரைட். ஆனா நீ இந்த $multi-million கம்பெனியை வந்து பொறுப்பேத்துக்கிட்டேனா உன்னால சிறப்பா செயல்பட முடியும். எல்லா மனுஷனுக்கும் வாய்ப்பு எப்போதாவது தான் வரும். அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிட்டு முன்னேறினாதான் உண்டு. உதாசீனப்படுத்திட்டோம்னா அடுத்த வாய்ப்புக்காக ஆயுசு பூரா நாம காத்திருக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து இந்த வாய்ப்பு ஏத்துக்கப்பா. என்னென்ன இவ்ளோ தூரம் அப்பா கம்பல் பண்ணி சொல்றாங்கல்ல, நீங்க இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு கம்பெனி நிர்வாகத்தை நடத்தினா என்ன? நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறத விட முயற்சி பண்ணலாம்ல சார். முயற்சி பண்ணி தோக்கிறது கூட தப்பு இல்ல சார். ஆனா முயற்சி பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் சார் தப்பு. ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாலே பாதி காரியம் முடிஞ்ச மாதிரி தான். தைரியமா ஒத்துக்கப்பா. கம்பெனி நிர்வாகத்தை நடத்துறேன்னு தைரியமா ஒத்துக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது பாருங்கண்ணே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பாஸ்கர் அண்ணன் இருக்காங்க, அப்பா இருக்காரு, கேட்டு கிளியர் பண்ணிக்க வேண்டியது தானே. இதுல என்ன இருக்கு? Come on my boy, don't hesitate, take it, take it. சார், உங்க கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் சார். Thank you. சன்னிதானத்துல இங்க யாருமே இல்லையா? பட்டர் இல்லையா?
சாப்பிட ஆத்துக்கு போயிருக்கார். முக்கியமானவ வந்தா என்ன அர்ச்சனை பண்ண சொன்னார்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. வேலூர், சேலம், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருந்துட்டு இப்போதான் இங்க வந்திருக்கேன். பூ பழம் இருக்கிற கூடைய குடுங்கோ. நான் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க மனசுல இருக்கிற சஞ்சலங்கள்லாம் போக ஸ்பெஷல்லா அர்ச்சனை பண்ணி தரேன். குடுங்கோ. இந்தாங்க. எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இது மங்கள குங்குமம். உன்னை பொறுத்த வரைக்கும் இது அமங்கலமா போகட்டும். யார் நீ? குருக்கள், புனித மந்திரம் சொல்ற குருக்கள். இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற புது குருக்கள். பெருமாளுக்கு முக்கியமானது துளசி. ஆனா உன் குடும்பத்துக்கு துளசியாலதான் பகையே வரப்போகுது. தீர்க்க சுமங்கலிங்க சாகர வரைக்கும் தலையில வச்சுக்க நினைக்கிற புஷ்பம். உன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி. தீபாராதனை எடுத்துக்குங்க. யார் நீன்னு கேக்குறேன். என்ன இங்க வந்ததுல இருந்து ஒரே அபசகுணமா பேசிட்டு இருக்கேன். யார் நீ? யார் நீ? ஏய், உன்னதான் யாருன்னு கேக்குறல்ல? உன்னை பிடிக்க போற சனி, உன்னை அழிக்க போற அவதாரம்.
இப்போ தெரியுதா ரங்கநாயகி நான் யாருன்னு? சக்கரவர்த்தி நீயா? ஆமாமாமாமாமாமா, நானேதான். ஏசி ரூம்லயும் ஏசி கார்லயும் சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தனே, அதே சக்கரவர்த்தி தான். 7 வருஷம் 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ். எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியே, தண்டனை வாங்கி கொடுத்தல்ல, ஜெயிலுக்கு அனுப்புனிய அதே சக்கரவர்த்தி தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா ரங்கநாயகி? முதலைக்கே கறி துண்டு போட்டவன் நான். எனக்கு ஜெயில களிதான் போட்டாங்க. அந்த களிய நீ சாப்பிடணும்னு தான் இப்போ நான் உன்கிட்ட வந்திருக்கேன். டேய், என்னடா பூச்சாண்டி காட்டுற? இந்த நரி எந்த சலசலப்புக்குமே அஞ்சாது. ஆமா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 , நீ நரிதான். நீ நரிதான், எனக்கு தெரியும் நீ நரிதான். ஆனா நான் யார் தெரியுமா? ஒரு சின்ன சிங்கம். என்னது சிங்கம்? உன் ரத்தத்தை குடிக்க வந்திருக்கிற சிங்கம். டேய், நீ என்ன பரமபதத்துல பாம்புல கீழே அப்படியே இறக்கி விட்ட. ஆனா நான் அதே பரமபதத்துல இருக்கிற ஏணியில அப்படியே ஏறி மேல வந்துட்டேன். இன்னைக்கு சிட்டி பூரா ஏன் கொடிதான் பறக்குது. திரும்பின பக்கமெல்லாம் ரங்கநாயகி மில்ஸ், ரங்கநாயகி டெக்ஸ்டைல்ஸ், ரங்கநாயகி ஃபைனான்ஸ்னு அப்படியே உச்சத்துல இருக்கேன்டானா. பைத்தியக்காரி, உச்சத்துல ஏத்தி விட்ட ஏனிய, அதான் உன் தம்பிய எட்டி உதைச்சிட்டியே. ஏன் ரங்கநாயகி, வளர்த்த கடா மார்ல பாயும்னு சொல்லுவாங்க. ஆனா வளர்த்து விட்ட நீயே மார்ல எட்டி உதைச்சிட்டியே. டேய், பேசாத பேசாத. என் தம்பிய பத்தி நீ பேசாத. என் தம்பியோட பேரை சொல்றதுக்கு கூட நோக்கு அருகதை இல்லை. டே, எங்களுக்குள்ள இருக்கிறது எங்களோட சொந்த குடும்ப பிரச்சனை. ரங்கநாயகி, இது கடவுளுடைய சன்னிதானம். சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நான் மட்டும் என்ன, நான் அந்நியனா, உறவுக்காரன். சிச்சி, உனக்கு ஆபத்துல கை கொடுக்கிறவன். அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, கழுத்தை புடிச்சு ரத்தத்தை குடிச்சு. ஓவரா பேசாதடா, ஓவரா பேசாத. என் பலம் இப்போ என்னன்னு தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. உன் பலமா? அடி பைத்தியக்காரி, உன் பலமே உன் தம்பி சுதர்சனம் தாண்டி. அவன் தான் உனக்கு டாடா காட்டிட்டு போயிட்டானே. டேய், எனக்கு என் மகன் ஸ்ரீவத்சன் இருக்காண்டா. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ரங்கநாயகி, இத பார், உனக்கு தெரியாது, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் என்ன பண்ணி இருக்கேன், என்ன பண்ண போற, இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். நீ பார்த்திருக்க. என்ன, நான் ஜெயில இருந்தப்போ நீ என்ன அவமானப்படுத்தினத நினைச்சு அந்த காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வரப்போ என் இதயத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அந்த வேதனை இருக்குல்ல, அந்த வேதனை நான் அனுபவிச்ச வேதனை. நீ அனுபவிச்சாதான் தெரியும். அதை நீ அனுபவிக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், நீ தலகேழு நின்னு தண்ணி குடிச்சா கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
இது கோவில் சன்னிதானம்னு பாக்குறேன். இல்லாட்டி அன்னைக்கு கோர்ட்ல நடந்ததே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. செருப்பு ஞாபகம் இருக்குமே? பெருமாளே பெருமாளே, உன் சன்னிதானத்துல வந்து தப்பு தப்பா என்னென்னமோ நடக்குதப்பா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ஞாபகம் இருக்கு ரங்கநாயகி, அதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன அடிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா மறுபடியும் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடக்கும். ஆனா ஏன் இடத்துல நீ இருப்ப, உன் இடத்துல நான் இருப்பேன். இன்னொன்னு தெரியுமா உனக்கு? ராமாயணத்தை வந்து இந்த மாதிரி கோயில்ல கேட்டாதான் புண்ணியம். ஆனா ரங்கநாயகிய ரங்கநாதன் முன்னாடியே வச்சு சவால் விட்டாதான் எனக்கு பெருமை. என்ன சொன்ன? சவாலா? அதுவும் நீ என்கிட்ட, இந்த ரங்கநாயகி கிட்ட? டேய், ஆல விருட்சண்டானா வெட்ட வெட்ட அப்படியே வளர்ந்துட்டே இருக்குண்டா. நன்னா கேட்டுக்கோ, நான் நித்திய சுமங்கலி. என் பூவையும் பொட்டையும் உன்னால அழிக்கவே முடியாது. அப்படி அழிக்கணும்னு நினைக்கிறவன் இனிமே பிறந்துதான் வரணும். குட் பை. ரங்கநாயகி, ஒரு நிமிஷமா அவசரப்பட்டு ஓடிடாத. இன்னும் இருக்கு, நின்னு கேட்டுப்போ. இந்த சக்கரவர்த்திக்கு திருப்தி தரக்கூடாதா? சொன்னல, அழிச்சிடுவேன், உன்னை அழிச்சிடுவேன், வேரோட புடுங்கி வீசிடுவேன், அழிச்சு காட்டுவேன் பார். எப்படி தெரியுமா? உன் விரல வச்சே உன் கண்ணை நோண்டுவேன் பார். புரிஞ்சிருக்காது உனக்கு. எப்படி புரியும்? புரிய வைக்கிறேன் நான் உனக்கு. அதான் உன் தம்பி இருக்கான்ல, உனக்கு இத்தனை வருஷம் ஆயுதமா இருந்தவன், இப்போ இப்போ எனக்கு எனக்கு அவன் ஆயுதமா இருக்க போறான். எப்படி? நல்லா இருக்குல்ல? போடி.